நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடில் இன்றைக்கி என்ன லஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை குழம்பு, அப்புறம் உருளைக்கிழங்கு பாவக்காய் வறுவல் சாப்பாடு தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வறுவல் வந்து உருளைக்கிழங்கும் பாவக்காயும் போட்டு செய்கிற வறுவல் ரொம்ப அருமையாக இருக்கும். பாவக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த வறுவல் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ருசியாக இருக்கும், கசப்பே தெரியாது. அந்த வறுவல் பண்ணிவிட்டு கீரை கடையல் பண்ணிவிட்டு சாப்பாடு பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல சாப்பாடு வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சு எடுத்துட்டோன்னா சாப்பாடு வந்து நம்ம சாப்பிட்றப்போ நல்லா மெதுவாக இருக்கும். அரிசியும் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். அதனால் முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சாப்பாட்டுக்கு உப்பு போட்டுடலாம். 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அரைக்கீரை கடையல் பண்ண போகிறோம். ஒரு கட்டு அரைக்கீரை எடுத்திருக்கேன். இதில் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் துவரம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு போட்டால் சீக்கிரம் வெந்துடும் அப்படின்றதுக்காக தான் நான் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் அந்த பருப்பு வேகிற அளவுக்கு. ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 10 பூண்டு பல். வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கொஞ்சம் மஞ்சத்தூள். பருப்பு வேகட்டும். பருப்பு வந்து ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் கீரையை வேக வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் கீரையை போட்டு இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் தண்ணியே இதுக்கு அதிகம்தான். கீரை வேகிறப்போ தண்ணி அதிகமாக தான் ஆகும். இப்போ இந்த கீரை வெந்ததுக்கப்புறம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுமே 3 தக்காளி. கீரையில் வந்து புளியெல்லாம் சேர்த்துக்க மாட்டோம், அதனால் தக்காளி வந்து 3 தக்காளி நான் போட்டிருக்கேன். நீங்கள் புளி சேர்ப்பீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா 2 தக்காளியோ 1 தக்காளியோ நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். கீரையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த கீரையை ஆஃப் பண்ணிடலாம். கீரையை ஆஃப் பண்ணியாச்சு. இப்படியும் உங்களுக்கு கீரையை வந்து பருப்பு கூட சேர்த்து கடையலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த தக்காளி வெந்ததுமே பருப்பு கூட சேர்த்து கடையிறதுக்கு கடைஞ்சிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு கடையிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரே பல்ஸ் அப்படி பண்ணிட்டீங்கனாலே போதும். கீரை வந்து நம்ம கடைஞ்ச மாதிரியே இருக்கும். அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நானுமே இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் பண்ணி தான் கீரை பருப்பு கூட சேர்த்துக்க போகிறேன். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. பருப்பு தக்காளி எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு. பாருங்கள், நான் லைட்டாக பல்ஸ் பண்ணி கடைஞ்ச மாதிரியே இருக்குது. ரொம்ப அரைச்சிடக்கூடாது வலுவலுப்பாக. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா நம்ம கையில் கடைஞ்ச மாதிரியே இருக்கும். இப்போ இதை கீரையில் சேர்த்துடலாம். தேவையான உப்பு. இப்போது பருப்பும் கீரையும் ஒன்றா கலக்கிற மாதிரி நம்ம பருப்பு மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். பருப்பும் கீரையும் ஒன்றா கடைஞ்சி எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்த மாதிரியே தெரியாது, நம்ம கடைஞ்ச கீரை மாதிரியே தான் இருக்கும். கீரை வேக வச்ச தண்ணியும் மிக்ஸி ஜாரையும் கழுவி இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கீரை வேக வச்ச தண்ணியை வீணாக்கிறாமல் நம்ம கீரை கடைஞ்சது கூடயே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதை கீழே ஊற்றிடாதீங்க. அவ்வளோதான், கீரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் காய்ஞ்சதுமே கொஞ்சம் கடுகு வந்து, கொஞ்சம் ஜீரகம், ஒரு 3 பூண்டை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கீரைக்கு வந்து பூண்டு போட்டு தாளித்தா நல்ல மணமாக இருக்கும். கருவேப்பிலை, இதை கீரையில் ஊற்றிடலாம். வறுவலுக்கு எண்ணெய். பாவக்காய் உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு பாவக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ரொம்ப குட்டியாலாம் வெட்டலை, ஓரளவுக்கு பெரிய சைஸ்லேயே வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வறுவல் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயத்தை லைட்டாக வதக்கிட்டு உருளைக்கிழங்கு பாவக்காய் ரெண்டையுமே சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு பாவக்காய் வறுவல் ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை வந்து பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் பாவக்காய் வறுவல் செஞ்சிங்கன்னா சுத்தமாக கசப்பே தெரியாது. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. தேவையான உப்பு, கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். பாவக்காய் வந்து பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வச்சுக்கலாம். இப்போ மூடிடலாம். அப்பப்போ எடுத்து இது போல் கிளறி விடணும், இல்லைன்னா ஒரே பக்கமாக தான் வேகும், மேலே இருக்கிறது வேகாது. இப்போது
நம்ம தண்ணி தெளித்ததெல்லாம் வற்றி வெந்துட்டுருக்கு. இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்க்குறப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் போட்டு கலந்து விட்டாச்சு. அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும், இல்லைன்னா ஓவராக காரம் அடிக்கும். மூடி வச்சுக்கலாம். அப்பப்போ எடுத்து கலந்து விட்டிங்கன்னா தான் நல்லா உப்பு காரம்லாம் பிடிச்சி நல்லா வேகும். வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான், மஞ்சத்தூள் கூட நான் சேர்த்துக்கல, இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்படி செஞ்சாலே ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். பாவக்காயை கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் கிட்ட இது போல் நல்லா வறுத்துட்டு நல்லா முறுமுறுன்னு வர மாதிரி வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சாப்பாடும் ரெடி ஆகிருக்கு, கீரை குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, பாவக்காய் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு லஞ்ச் ரெடி ஆகிருக்கு. நீங்களும் இது போல் ஒரு சிம்பிளாக ஒரு லஞ்ச் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.